மக்களுக்கு தன்னுடைய எம்எல்ஏ யார் என்று தெரியவில்லை. வெற்றி பெற்ற எம்எல்ஏவுக்கு தன்னுடைய தொகுதி எது என்று தெரியவில்லை. அமைச்சருக்கு தன்னுடைய துறை என்று எதுவுமே தெரியவில்லை. இது எதை பத்தியுமே தெரியாத ஒருத்தர் முதலமைச்சர் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு இது எதுவுமே தெரியல. அவரை இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு இட்டுக்குன்னு போற மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிறான். காலையில 9 மணிக்கு இட்டுட்டு தலைமைச்சத்துல விட்டுறான். டிஃபன் சாப்பாடு கொடுத்துக்கிறான். கரெக்டா 1 மணிக்கு அந்த ஸ்கூல் குழந்தை சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுறாரு. சாயங்காலம் 4 மணிக்கு டிரன்னு பெல் அடிக்கிறாங்க. ஸ்கூல் குழந்தை ஏறி வீட்டுக்கு போன மாதிரி போயிடுறாரு. என்ன சாதனை எனக்கு புரியல. நீங்க என்ன எதை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? பெண்களின் பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு என்று சொல்லி கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்பது போன்ற ஒரு போலியான தோற்றத்தை ஏற்படுத்தினார் இந்த நடிகர். இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு வந்த செய்தி சேலத்துல ஒருத்தன் இதுவரைக்கும் மாட்டினது 50 எத்தனை இருக்குன்னு தெரியல, 50 பெண்களின் ஆபாச வீடியோக்களை எடுத்து அந்த பெண்களை மிரட்டி பாலியல் தொழிலுக்கு அனுப்பினான். யாரான்னு பார்த்தா தாவேக்காரன். ஸ்ரீவைகுண்டத்துல ஒருத்தன் அந்த சகோதரி கதறாங்க. அந்த சகோதரி சொல்றாங்க, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 2 பேர் கூட்டு போறான். 2 பேரும் தாவேக்கா நிர்வாகி. குளிர்பானத்துல மயக்க மருந்த கலந்து கொடுத்து அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். அந்த பெண்மணி காலையில எழுந்து பார்த்து கத்தி கதறுகிறார். சொல்றாரு, அந்த பெண்மணி சொல்றாங்க, இருக்கடா உங்களை எல்லாத்தையும் நான் சரவணன் புடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு. அந்த சரவணன் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆள் தான் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ. அவர் தாவேக்கா எம்எல்ஏ. இந்த சகோதரி இருறா எங்க அண்ணன்ட்ட சொல்றான்டா அப்படின்னு அவன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான். கூட்டு வர சொன்னதே அவன் தான். எல்லாம் வீடியோவா இருக்குது. அதை விட ஒருபடி மேல போய் சொல்லியிருக்கான். அந்த சகோதரி சொல்றாங்க, வேணும்னா போய் விஜய்ட்டே சொல்லு. அண்ணன் எனக்கு முன்னாடி கேட்ட கேள்வியை தான் நானும் கேட்கிறேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இத போச்சு பெண்கள் பாதுகாப்பு, எங்க போச்சு? உங்க கட்சிக்கார நேத்து ஆலந்தூர்ல அவன் பகுதி செயலாளர், பேரு கழுதப்புலியா இல்ல வேம்புலி, வேம்புலியா எனக்கு கழுதப்புலின்னு ஞாபகத்துல இருக்கு. வேம்புலி அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு கணவனை இழந்த சகோதரி, அவங்க சுயமா உழைத்து வாழணும்னு ஒரு தனியார் இதுல ஜிம் மாதிரி ஒண்ணு அதுல வேலை பார்க்கறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் அவங்க போன் நம்பரை வாங்கி அவங்க வாட்ஸ்அப்புக்கு ஆபாச படங்களா அனுப்பி அவங்க யாரும் வீட்டுல இல்லாத நேரத்தில் வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சுட்டு வீட்டுக்குள்ள போய் தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த சகோதரி கத்தி கூப்பாடு போட்டு எல்லாரும் அவன் அரெஸ்ட். இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தா தாவேகா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னு ஒருத்தர் சொன்னார். இப்ப மாற்றங்கள் வேற ஒண்ணுமே. தாவேகாரன் இப்ப பெண்களை பாதுகாக்க வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளுக்கு வந்திருக்கிறது. நாம சண்டை போட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதாவது நான் ஒண்ணு சொல்றேன், சில விஷயத்தை உடைச்சு பேசிடலாம். ஏன்னா நான் பத்திரிகைக்காரன், இன்னும் கரவேட்டி கட்டல. அண்ணன்களுக்கு கூட சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா நான் உடைச்சு தொண்டர்களின் மனதில் இருப்பதை பேசி ஆகணும். நாம எதிரிகளால் தோற்கடிக்கப்படவில்லை, துரோகிகளால் முதுகில் குத்தி வீழ்த்தப்பட்டோம். சிலரை அப்பொழுதே கை கழுவி இருந்தால், புரிஞ்சவும் புரிஞ்சுக்க, சிலரை அப்பொழுதே கை கழுவி இருந்தால் இன்றைக்கு மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக நிச்சயமாக இருந்திருப்பார். கூட இருந்து குளிபறித்து துரோகம் செய்தார்கள். அந்த துரோகத்தின் விலையை நாம் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் இவர்கள் எல்லோரையும் அரவணைத்து சென்றார்? ஒற்றை நோக்கம், ஒரே நோக்கம், பாசிச பாஜகவிற்கு எந்த வகையிலும் இடம் அளித்து விடக்கூடாது என்பதில் முத்தமிழறிஞர் கலைஞரின் வாரிசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உறுதியாக நின்றார். மத சிறுபான்மை மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அந்த ஒற்றை நோக்கத்திற்காக இவர்கள் அத்துணை பேரையும் சகித்துக் கொண்டு அவர் கூட்டணி வைத்திருந்தார். ரிசல்ட் அடுத்த நிமிஷம் எல்லாரும் போயிட்டாங்க. ரிசல்ட்டுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை முடிச்சிட்டான். இன்னைக்கு நான் பெரிதும் மதித்த ஒரு தலைவர், நான் பேர் சொல்ல விரும்பல, இன்னைக்கு பேட்டி கொடுக்கிறார். பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, தாவேகா ஆட்சி எப்படி இருக்கிறது? ஒரு 5 அடி முன்னாடி வந்துட்டாரு. சிறப்பாக இருக்கிறது. நம்ம கூட்டணியில் இருந்தவர் இப்படி இருக்கிறதா சொல்றாரு.
இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் ஒரு கணினி பொறியாளரை உருவாக்கி தந்த நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழர் கலைஞரின் பிறந்தநாள். இன்னைக்கு விடிய விடிய பேசலாம் கலைஞரின் சாதனைகளை. நீங்கள் அமர்ந்து கேட்பதற்கு தயாராக இருந்தால் ஒரு தமிழ்நாடு மின்வெட்டு போராட்டம், ஓட்டு போட்ட மக்கள்லாம் வந்து போராடுறாங்க. ஏன்னா உங்க எம்எல்ஏ போய் கேட்க வேண்டியதானே, எங்க எம்எல்ஏ யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. வெரி குட். தாய்மார்கள்லாம் கூர்ந்து கேட்கணும். எவ்வளவு சிறப்பான சம்பவத்தை நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க தெரியுமா தமிழ்நாட்டு மக்கள், இங்க இருக்கிறவங்க இல்ல. ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில போய் நன்றி சொல்றாரு, எனக்கு வாக்களித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. அங்க இருக்கிற சொல்றான், ஏய் இவன் தொகுதியே கிடையாது, நீ பக்கத்துல எம்எல்ஏ தன்னுடைய தொகுதி எதுவுமே தெரியல. இது எல்லாவற்றையும் ஒரு பெரிய நகைச்சுவை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அண்ணன் வரார இது எல்லாவற்றையும் ஒரு பெரிய நகைச்சுவை உங்களுக்கு சொல்ல எல்லாம் ரீல்ஸ் போட்டு துறை அமைச்சராக நியமித்திருக்கிறார். சுற்றுலாத்துறை என்பது உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல. நம்முடைய துறைமுகம் சட்டமன்ற உறுப்பினர், சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், செயல் வீரர் அருமை அண்ணன் பி.கே. சேகர்பாபு அவர்களை, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் அருமை அண்ணன் ஏவா வேலு உள்ளிட்டவர்களை உங்கள் பலத்த கரவொலியின் வாயிலாக வரவேற்று நம்முடைய கழகத்தின் மூத்த முன்னோடிகள், மேலாள் அமைச்சர்கள் வருவதற்கு முன்பாக கலைஞரின் சாதனைகளை சொல்லிக் கொண்டு வந்தேன். இந்த ஆட்சியின் வேதனைகளை சொல்லிக் கொண்டு வந்தேன். அப்போ ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு. அவர் பேட்டி இப்படிதான் கொடுக்கிறாரு. எல்லாம் இந்த மாதிரி கேமரா இருக்குது, பத்திரிகைக்காரங்க இருக்கிறாங்க, செல்போன்லாம் வச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு சுற்றுலாத்துறை அமைச்சராக என்னை நியமித்திருக்கிறார். சுற்றுலாத்துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பேசிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு பத்திரிகைக்காரர் முன்னாடி இருந்து, சார் நீங்க சுற்றுலாத்துறை அமைச்சர் இல்ல சார், நீங்க சுற்றுச்சூழல் துறை அமைச்சர். அப்படியா, ரெண்டு வேற வேறையா? கட் கட் கட். நம்ம ஒன் மோர் டேக், முதல்ல இருந்து போலாம். ஓகே, எல்லாரும் ரெடியா? அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார். அது எதுக்கு சொன்னார் தெரியுமா? 6 மாத காலம் உங்களுடைய நிர்வாகம் என்ன என்று கற்றுக்கொள்வதற்கு 6 மாசம். டேய், நீ உன் துறை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி 6 மாசம் கொடுக்க முடியும்? இது எந்த ஒரு அநியாயம்? அப்போ இந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு மிக கேவலமான, ஒரு இழிவான ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக அண்ணன் பி.கே. சேகர்பாபு அவர்கள் நடத்திய எல்லா கூட்டத்திலையும் நான் ஒருத்தன் தான் ஒரு கேள்வியை கேட்டேன். இன்னைக்கு அது நடந்துருச்சு. எல்லா கூட்டத்திலையும் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த தேர்தலுக்கு முன்பாக நடத்தின கூட்டத்தில் இங்க வந்தவங்க யாராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் இப்ப கேட்பேன், இப்போ ஒரு குரூப் வந்திருக்குது மாற்றம்னு. ஒரு மாற்றம் காலையில எழுந்தோம் என்ன குடிப்பீங்க, டீயா காப்பியான்னு கேட்பேன். இங்க பல பேர் டீ அல்லது காப்பின்பீங்க. நான் இப்ப சொன்னேன், ஒரு மாற்றத்துக்கு காலையில இருந்து பால்டாயில குடிப்பீங்களான்னு கேட்டேன். முடியாதுன்னு நீங்க. ஆனா நீங்க தமிழ்நாடு பால்டாயில குடிச்சிச்சு. பால்டாயில குடிச்சதுடைய விளைவு இன்றைக்கு தமிழ்நாடு ஐசியூ வார்டுல அட்மிட் ஆகி இழுத்துட்டு இருக்கு. அதான் உண்மை.